2004ங்க கென்யாவை சேர்ந்த ஒருத்தங்க நோபல் பரிசு வாங்கினாங்க. 2004 வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க 2004ல் நோபல் பரிசு வாங்கினாங்க. உலக அளவிலான ஒரு பெரிய பரிசு. எதுக்காக வாங்கினாங்க தெரியுமா? அவங்க ஒரு சுதந்திரத்துக்காக போராடல, அவங்க பெரிய இலக்கியம் படைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மரம் நட்டாங்க. மரம் நடுவதற்காக நோபல் பரிசு வாங்கினாங்க. எவ்வளவோ பேர் மரம் நடுறாங்க, அவங்க மட்டும் எப்படி நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா? மழை தரும் மரங்கள் நட்டார்கள். நீங்க நடுற எல்லா மரத்தையும் மழையை கொண்டு வராது, மழை தருவதற்குனே சில மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்களை நட்டார்கள். இப்ப வெறும் மரம் நட்டதுக்கு நோபல் பரிசு தானே? கிடையாது. வெறும் 7 மரம் நட தொடங்கி 5 கோடி மரங்களை தன் 50 வயசு வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த அம்மா நட்டாங்க. நான் இந்த நேரத்துல அந்த வங்காரி மாத்தாயிட்ட கேட்டாங்க, எப்படிங்க ஒரு பொம்பளை ஒரு ஆப்பிரிக்கால இருந்துகிட்டு எப்படி நீங்க இதை சாதிச்சீங்க, இது எப்படி உங்களால முடிஞ்சது? அது சாதாரணமா? அவங்க ஒரு கம்மிங் பேர்டுன்னு ஒரு கதை சொன்னாங்க. இந்த கதையை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஒரு கதையை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கம்மிங் பேர்டு. ஒரு காட்டுல திடீர்னு தீ பிடிச்சிச்சு. காட்டு தீ பரபரன்னு எல்லாம் எரியுது. அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாம் காட்டை விட்டு ஓடிடுது. ஓடி வெளியில போய் நின்றுடுச்சு. ஒரே ஒரு சிட்டுக்குருவி, ஒரு ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுது? அதோடைய சின்ன வாயை வச்சு தூரத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த தீல ஊத்துது. இந்த மற்ற விலங்குகள்லாம் சிரிக்குது. எவ்வளவு பெரிய தீ எரிஞ்சிட்டு இருக்குது, நீ இந்த சின்ன ஒரு சொட்டு தண்ணியை எடுத்துட்டு வந்து ஊத்துனா அது அணைஞ்சு போயிருமா? என்ன முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, இத்தனை நாள் இந்த காடு தானே நம்மளை வளர்த்துச்சு, இந்த காடு தானே நமக்கு கூடு கொடுத்துச்சு, இந்த காடு தானே நமக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, அது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்குது. என்னால முழுசா காப்பாற்ற முடியாது, ஆனால் என்னால் முடிந்த அளவு நான் முயற்சியை கைவிட மாட்டேன் என்று அந்த சிட்டுக்குருவி சொன்னுச்சான். அந்த சிட்டுக்குருவியின் வார்த்தை பாதித்ததால் எல்லா விலங்குகளும் ஓடி வந்து அந்த காட்டு தீயை அணைத்ததாம். இந்த கதையை மாத்தாரி சொன்னார்கள், நான் எடுத்த முதல் முயற்சி சிட்டுக்குருவியின் முயற்சியாகத்தான் நான் தொடங்கினேன். இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவ்வளவு பெரிய சாதனையை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்ப கென்யா நாட்டுல இயற்கை அப்படியே கொழித்து இருக்கிறது. மழை காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நீரோடை காப்பாற்றப்பட்டிருக்கிறது, ஆறுகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எதனால? நம்ம நட்ட 5 கோடி மரங்களால 50 வருஷத்துல கென்யா இயற்கையின் தாயகமாக மாறி இருக்கிறது. என்றால் நீங்க சின்ன வயசுல பார்த்த எத்தனை ஆறு இன்னைக்கு இருக்குது, எத்தனை குளம் இன்னைக்கு இருக்குது, எத்தனை நீரோடை இன்னைக்கு இருக்குது? யாராவது யோசிச்சு பார்த்தோமா? நீர் எவ்வளவு முக்கியங்க. நீர் ஏதோ பிஸ்லரி பாட்டில் வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீர் மழையிலிருந்து வருகிறது. நீர் போர்வெல் மூலமா வருதா? உண்மையான தண்ணி வானத்திலிருந்து வரணும். வானத்திலிருந்து வர்ற மழை தான் உண்மையான தண்ணீர். அது எப்ப வரும்? மரங்கள் இருந்தாதான் வரும், இயற்கை நல்லா இருந்தாதான் வரும்.